நீங்கள் இந்த தேர்தலில் வந்து நிறைய கிரவுண்ட் ரிப்போர்ட் வந்து போயிருந்தீங்க, நிறைய ஊர்களை போய் நிறைய மக்களையும் சந்திச்சிருந்தீங்க. உங்களுடைய அந்த கள அனுபவத்திற்கும் இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸும் ஒத்து வரதா நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன சார்? இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே ஒரு சேஃப்டி ஆடி இருக்காங்க. அதாவது என்ன சேஃப்டினா, சாத்தியமாக இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னாமா சாத்தியமாக இருக்குது. திமுக ஆட்சி பிடிக்குமா, அதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு 2 கருத்து கணிப்பாளர்கள் அதிமுக வெற்றி பெறும், அதிமுக பிரச்சனை இல்லாமல் வெற்றி பெறுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது சாத்தியம் இருக்குன்னா சாத்தியம் இருக்குது. ஒரே ஒருத்தர் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னா அது அந்தளவுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ என்ன இந்த பத்திரிகையாளர், திமுகனா சாத்தியம் இருக்குது, அதிமுகனா சாத்தியம் இருக்குது, ஆனால் தாவேகா வண்டி சாத்தியம் இல்லை, இவருக்கு இதே வேலை தான் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். பட் அடிப்படையில் என்ன அப்படின்னா, இந்த திமுகவும் அதிமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா எதை வச்சு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒன்று திமுகவை பொறுத்தவரையிலும் பரம்பரை கட்சிக்காரங்க அப்படின்னு ஒரு ஃபாலோவர்ஸ், நாங்கள் இந்த கட்சிக்கு தான் போடுவோம், ஒரு பேஸ் ஓட்டுன்ற மாதிரி, பேஸ் ஓட்டு ஒன்று சொல்லுவோம். அதே மாதிரி அதிமுகவுக்கு ஒரு பேஸ் ஓட்டுன்னு இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல இப்போ நீங்கள் திருவள்ளூர் எடுத்திங்கன்னா ராஜேந்திரன் தாங்க, அவர் நல்லா பண்ணுவார். விராலிமலை எடுத்திங்கன்னா விஜயபாஸ்கர் தாங்க, அவர் நல்லா பண்ணுவார், அவர் தாங்க இங்கே ஜெயிப்பார். திருச்சி எடுத்துட்டா நேரு தாங்க, அவர் மீறி ஒன்றும் இல்லைங்க. நன்னிலம் எடுத்தால் அதிமுகவில் காமராஜ் தாங்க, அவர் தாங்க இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஊரை, ஒரு சட்டமன்ற தொகுதியை அவங்க அவங்களோட வசப்படுத்தி வச்சுருப்பாங்க. இது 2வது காரணம். மொதல் காரணி அந்த கட்சியினுடைய சொந்த செல்வாக்கு, அதாவது அதை விட அது ஓட்டு கீழே போவாது. மேபி ஒரு 18% வச்சுக்கலாம். இப்போ விஜய் பயங்கரமாக பிரிச்சிட்டாரு, திமுக பயங்கரமாக பிரிச்சிட்டாரு, அதிமுக பயங்கரமாக பிரிச்சிட்டாரு. பிரித்து அது எங்கே கழுது தெரிஞ்சு கட்டெரும்பாக போனாலும் கூட அது மினிமம் 18லேருந்து 20ல் நிற்கும், அதுக்கு கீழே அது போகாது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.